நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் வணக்கங்கள். தற்பொழுது இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, எஸ்ஜிடி எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா தமிழ் கட்டாய தகுதி தேர்வு நீங்கள் எழுதி தான் ஆகணும். அந்த தேர்வில் நிறையா மாணவர்களுக்கு குழப்பங்கள் இருக்குது. எப்படி படிக்கணும், எங்கே படிக்கணும், எந்த புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல குழப்பங்கள் இருக்குது. அந்த குழப்பங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம எப்படி இந்த எக்ஸாமுக்கு படிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சில ஐடியா தோணும். இந்த தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் 10th புத்தகத்தை படித்தா போதும்னு நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுலேயும் ஒரு குழப்பம் என்னென்னா 2019 ஒரு பதிப்பு ஒன்று இருக்குது, 2025 ஒரு பதிப்பு இருக்குது. அதாவது பழைய புத்தகம், புதிய புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 புத்தகத்தில் எந்த புத்தகத்தை படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான குழப்பமும் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த குழப்பங்கள் எல்லாமே, இந்த குழப்பங்களுக்கான தீர்வாக இந்த வீடியோ இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். தமிழ் 2019 வந்த பதிப்பாக இருந்தாலும் சரி, 2025 வந்த பதிப்பாக இருந்தாலும் சரி, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சிலபஸ் வைஸில் 2019 மொத்தம் 9 இயல்கள் இருக்கும், 2025 7 இயல்கள் இருக்கும். 9 இயல்களை சுருக்கி சின்னதாக 7 இயலை கொடுத்துருப்பாங்க 2025. அதனால் குழப்பங்கள் வேண்டாம். இதில் அப்புறம் ஒரு 4 டாப்பிக்கு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்குறாங்க. பன்முக கலைஞர் சொல்லிட்டு கலைஞரை பற்றி ஒரு இயல் இருக்கும், மேகம், பிரம்மம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 4 டாப்பிக்கை மட்டும் புதுசாக சேர்த்துருக்குறாங்க. மற்றபடி ரெண்டுத்துக்கும் வேறு எதுவும் டிஃப்ரெண்ட் கிடையாது. அதுபோல் இன்னும் ஒரு 2 இயல் அதிகமாக இருக்கும், அதுவுமே படிக்கணும் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் 10th தமிழ் புத்தகம் 2025 வந்த பதிப்பு நீங்கள் படித்தாலே போதும். அதுலேயே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, சின்னதாகவும் இருக்குது. நீங்கள் அதை படித்தாலுமே நீங்கள் பாஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் மார்க்கு எடுத்துடலாம். ஸோ நீங்கள் புதிய புத்தகத்தை ஜெராக்ஸ் போட்டு அதை படிங்க, அதுவே போதுமானதாக தான் இருக்கும். இப்போது நீங்கள் 2024 எஸ்ஜிடி டிஆர்பி நடத்திய எஸ்ஜிடி எக்ஸாமில் தமிழ் தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வித்தாள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த கேள்வித்தாளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது கேள்விக்கான ஆன்சர் மட்டும் இல்லாமல் அந்த ஆன்சரு எந்த புத்தகத்தில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. புக் பேக் கொஷின் மட்டும் படிக்கணுமா, இல்லை பாக்ஸை போட்டதை படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா உங்களுக்குள்ளே வரும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி உங்கள் ஸ்டடீஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 30 கொஷின் இருக்கும். 30 கொஷினில் ஃபஸ்ட்டு இருக்கிற 20 கொஷினுக்கு 2 மார்க்கும், அடுத்து இருக்கிற 10 கொஷினுக்கு 1 மார்க்கும். இதன் அடிப்படையில் மொத்தமாக 50 கொஷின் இருக்கும். நமக்கு தேவை 20 மார்க்கு தான் நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஷின் பேப்பரில் மொத்தம் 30 கொஷின் இருக்குமா, அதில் 18 கொஷினு தமிழ் புதிய புத்தகத்திலேருந்து நான் தனியாக குறிச்சிருக்கிறேன் பேஜ் நம்பரோட. இன்னும் ஒரு 7 கொஷினு தமிழ் பழைய புத்தகத்தில், அதாவது 2019 வந்த பதிப்பில் இருக்குது. இன்னொரு 5 கொஷினு பிரித்து எழுதுக, சாதாரணமாக பேசிக்ஸாக இருக்கக்கூடிய இலக்கண பகுதி இருந்திருக்கும். பட் அதை நான் குறிக்கல. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 18 கொஷினு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து அந்த கொஷினில், அந்த எக்ஸாமில் கொஷின் பேப்பரில் கேட்டுக்கிறாங்க. 2024 கேட்ட கொஷின். அப்போ நீங்கள் இந்த புதிய புத்தகத்தை படித்தாலுமே உங்களுக்கு போதுமானதாக தான் இருக்கும். இப்போ அந்த கொஷின் பேப்பர் உள்ளே போய்ட்டு அதை பார்க்கலாம். இதுதான் அந்த கொஷின் பேப்பரு. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பார்ட் ஏவில் இதில் 30 கொஷின் இருக்குது மொத்தமாக. இதில் ஃபஸ்ட்டு கொஷின், நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் எதனை பணயம் வைத்தால் என்று எண்ணுள் கூறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் அதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா பழையவாள் புறநானூறு. இப்போ இந்த ஆன்சரு எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னா அதுலேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள், மேலால் டாப்பில் புதிய புத்தகம் 47வது பக்கம்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ 47வது பக்கத்தில் எடுத்துக்கலாம். 47 இருக்கா. இப்போ கடைசி இன்மையிலும் விருந்தோம்பல் இருக்கா. அது கீழே முந்தின நாள் வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த தன் பழைய வாளை பணயம் வைத்தான் தலைவன் அப்படின்ட்டு இருக்கா. அது கீழே பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. அப்போ புறநானூறு பழையவாள். அப்போ இந்த ஆன்சரு இங்கே இருக்கா. இது புதிய புத்தகம். சரிங்களா. இப்போ 2வது கொஷின், மாறுபட்ட பொருளுடைய சொல் இணையை கண்டு இப்படின்னு இருக்கு. இறப்பார் ஈவார்ன்னு இருக்குது. இது எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ 3வது கொஷின், ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிகன்னு இருக்குது. டொர்னாடோ, டெம்பஸ்ட்னு இருக்குது. இப்போ இந்த கொஷின் எங்கே இருக்குன்னா 42வது பக்கம் புதிய புத்தகத்தில் இருக்குது. படிப்போம் பயன்படுத்துவோம் இருக்கா. அது கீழே பாருங்கள், டொர்னாடோ சூறாவளி, டெம்பிஸ்ட்டு
வன்புயல் அப்படின்ட்டு இருக்கா. அப்போ இது தாங்க அங்கே இருக்குது. அப்போ இந்த கொஷின் இங்கே இருக்குது. இப்போ நாலாவது கொஷினுக்கு போகலாம். தவறான இணையை தேர்வு செய்கன்னு இருக்குது. சொல் பொருள் இருக்குது. நேமி அப்படிங்கிறது உலகம். இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சரு. இது எங்கே இருக்குதுன்னு தெரியல. இப்போ 5வது கொஷினுக்கு போகலாம். அரி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்றையும் வினை எச்சத்தையும் உருவாக்குகன்னு இருக்குது. இது இலக்கண பகுதியிலேருந்து கேட்டுருக்குறாங்க. இது பக்கம் 35 புதிய புத்தகத்தில் இருக்குது. 35 புதிய புத்தகத்திலேருந்து இப்போ வினைமுற்று தொடர், பெயரச்சு தொடர், வினையச்சு தொடர்ன்னு இருக்கா. இப்போ இதில் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த புரிஞ்சிக்கணும். இந்த இலக்கண பகுதிகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வேறு ஒரு சொல்லியோ பெயரையோ தருவாங்க. நம்ம அதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டு தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். டேரக்ட் கொஷின் இருக்காது. நீங்கள் இதை எவ்வளோ புரிஞ்சுக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் அந்த கொஷின் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. இதனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களாகவே ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லி அதை நீங்கள் சரி பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த இலக்கண பகுதியிலேருந்து கேட்கக்கூடிய கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இப்போ ஓகே. இப்போ அடுத்தது உரையாடலை இருவர் நிகழ்த்தும் போது அதற்கேற்ற ஓசை வடிவமாக உள்ள யாப்போசை எது அப்படின்ட்டுருக்கு. இது 157வது பக்கம் புதிய புத்தகத்தில் இருக்குது. ஒரு பாக்ஸ் போட்டிருக்கு பாருங்கள் 157வது பக்கத்தில். செப்பலோசை இருவர் உரையாடுவது போன்ற ஓசைன்னு இருக்கா. அப்போ அந்த ஆன்சருக்கான கொஷினுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது. அப்போ இதுதான். இப்போ அடுத்து உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது, அவற்றுள் என்னையும் சேர்த்தது எனக்கு பெருமையே என்று கூறுபவர் யாருன்னு இருக்கு. இது தொல்காப்பியர் தான் ஆன்சரு. இப்போ இந்த கொஷின் எங்கே இருக்குது அப்படின்னா 10th புதிய புத்தகத்தில் 24வது பக்கத்தில் இருக்குது. 24 கேட்கிறதா என் குரல் இருக்கா. கீழே நான் ஒரு லைன் போட்டிருக்கு பாருங்கள். இந்த மனிதா அழைப்பது கேட்கிறதான்றது கீழே தொல்காப்பியர் உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்கிறான் இருக்கா. அப்போ இதுதான் அங்கே கொஷின் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த கொஷினை பாருங்கள். புக் பேக் கொஷின்லாம் கிடையாது. பேராகிராஃப் இருக்குது. பாதியிலேருந்து தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த 10th புத்தகத்தில் ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கணும். நீங்கள் இந்த கேட்கிறதா என் குரல் ஃபுல்லாகவே படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா எல்லா கொஷினுமே அப்படி தான் கேட்குறாங்க. டைரக்ட் கொஷின் பேப்பர் கிடையாது. அப்போ நீங்கள் எப்படி படிக்கணுன்ற ஒரு ஐடியா உங்களுக்குள்ளே வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இது நான் தனியாக அந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் உள்ளே கேட்டிருக்காங்க பாருங்கள், டைரக்ட் கொஷின் இல்லாமல். இப்போ அடுத்து மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது இயர்வேன், ஓரிடத்தில் அமர்வேன், இத்தொடரில் இயர்வேன் என்பதின் பொருள் என்னன்னு இருக்குது. ஏறுவேன் அப்படின்னு சொல்கிறது ஆன்சரு. இது பழைய புத்தகத்தில் இருக்குது. இப்போ 9வது கொஷின். இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் இருக்கு. இது பழைய புத்தகத்தில் பக்க எண் 14வது பக்கத்தில் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. நான் புதிய புத்தகத்தில் இருக்கிற ஆன்சரை மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போ 10வது கொஷின். வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூரெடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் இப்படி இடம்பெற்ற நூல் எதுன்னு இருக்குது. இது சிலப்பதிகாரம் அப்படிங்கிற நூலில் இருந்தால் இந்த அடி இருக்குது. இது எங்கே இருக்குன்னா பக்க எண் 12. இருக்குது பாருங்கள். தொன்று தொட்டு இன்று வரை நின்று நிலவும் ஊர்களில் ஒன்று முன் தோன்றிய மூத்த கொடின்னு இருக்கு பாருங்கள். கீழே இருக்குது பாருங்கள். வாழையும் கழுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூரெடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் அப்படின்னு இருக்கா. அப்போ இதுலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க எங்கே இருந்தாலும் கொஷின் கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் இது எல்லாமே நல்லாவே படிச்சிக்கணும். படித்தா மட்டும்தான் நீங்கள் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலாம். அப்போ இந்த ஆன்சர் எங்கே இருக்கா. இப்போ அடுத்த கொஷின் போகலாம். இப்போ 11வது கொஷின். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு டேஷ் டேஷ் விருந்தும் அன்றி விளையன யாவையே அப்படின்ட்டு இருக்குது. இதோட இந்த 2 டேஷ் கொடுத்துட்டு அங்கே என்ன வார்த்தை வருன்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் பக்கம் 49ல் இருக்குது. இதே இருக்குது பாருங்கள். அதாவது ஒரு பாக்ஸ் போட்டுருங்க பாருங்கள். கற்பவை கற்றப்பின்னு இருக்கா. அது கீழே ஒரு அடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளையவன யாவையே கம்பராமாயணத்துலேருந்து கேட்டுக்கிறாங்க. நான் 2 லைன் போட்டிருக்க பாருங்கள். அதுதாங்க அங்கே கொடுக்காம போட்டிருக்காங்க. அப்போ இதுவும் நீங்கள் படிச்சிக்கணும். கற்பவை கற்றப்பின்னு சொல்லிட்டு தமிழ் புத்தகத்தில் இருக்கும். அதையும் நீங்கள் சேர்த்து படிச்சிக்கணும். இப்போ அடுத்த கொஷின் போகலாம். பொறுத்துக்க. பெருமாள் திருமொழி, காலக்கணிதம், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இது எல்லாமே ஆசிரியர்கள் கொடுத்துருக்குறாங்க, நூல் கொடுத்துருக்காங்க. இது யார் இயற்றிருக்காங்க அப்படின்றத நம்ம பொறுத்துக்க
பொருத்தணும். இப்போ நான் ஒரு 2 கொஷின் மட்டும் சொல்கிறேன். இப்போ காலக்கணிதம் இருக்கா, காலக்கணிதத்தை வந்து கண்ணதாசன் ஏற்றிருப்பார். அவர் பக்கம் நெட்டாக 8ல் இருக்கும். யாருக்கு பாருங்கள், கண்ணதாசன். அப்போ இந்த கொஷின் இருக்கா, அப்போ நீங்கள் இதையுமே படிச்சிக்கணும். எந்த நூல் யார் ஏற்றிருக்கிறாங்க, யார் இயற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுமாதிரி ஒரு பாடமே நீங்கள் புதிய புத்தகத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ 13 பிரித்து எழுதுக, இது நீங்கள் படித்து தான் ஆகணும். பிரித்து எழுத கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். இப்போ 14வது கொஷின், தொகைநிலை தொடர் 6 வகைப்படும், தொகாநிலை தொடர் 8 வகைப்படும் இருக்குது. இது பக்க எண் 59, 35 இருக்குது. நான் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். தொகாநிலை தொடரின் 9 வகைகள். அப்போ இங்கே என்ன இருக்குது, தொகாநிலை தொடர் 6 வகைப்படும் இருக்குது. அப்போ இது தப்பு. அப்போ அந்த கொஷின் அங்கே இருக்கா, அப்போ அது தப்பு. இப்போ 2வது, எழுவாய் தொடர் விழித்தொடர் ஆகிய இரண்டும் தொகாநிலை தொடர் வகைகள் அடங்கும் இருக்குது. இப்பக்கம் 35 இருக்குது. எழுவாய் தொடர் விழித்தொடர் இருக்கா, அதே ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். அப்போ இது தொகாநிலை தொடர் கீழே தான் வரும். அப்போ இது கரெக்டு. அப்போ இது இந்த மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எப்படிலாம் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் புத்தகத்தை ஃபுல்லாகவே நீங்கள் படித்து தாங்க ஆகணும். இன்ச்சு பை இன்ச்சாக படித்தா மட்டும்தான் அந்த கொஷின்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அப்போ இது என்ன ஆன்சரு, கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. இப்போ 15வது கொஷினுக்கு போகலாம். இப்போ இது வந்து எதுகை முனை. இது வந்து பேசிக்ஸாக இருக்கக்கூடிய இலக்கண பகுதியிலேருந்து கேட்கக்கூடிய எதுகை முனை தான். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு தாங்க இருக்கணும். இப்போ நீங்கள் இந்த எதுகை முனையெல்லாம் வந்துட்டு இலக்கண பகுதியிலேருந்து வரும். அதெல்லாம் நீங்கள் பேசிக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சில பகுதியெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 16வது கொஷின், சந்தி பிழையற்ற வாக்கியங்களை தேர்ந்தெடுன்றிருக்கு. இதோட பக்க எண் பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சரு ஏசி, இது ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். இதோட ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்க்கும், எந்த புத்தகத்தில் இருக்குன்னு பார்க்கும். புதிய புத்தகத்தில் 24வது பக்கத்தில் இருக்கும். தாருக்கு பாருங்கள், இந்த பாடப்பகுதியில் தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ இந்த புத்தகத்தில் தான் கேட்டுக்கிறாங்க. சந்திப்பிழைன்றது பேசிக்ஸாக இருக்கக்கூடிய இலக்கண பகுதி தான். நீங்கள் அதையுமே தெரிஞ்சுக்கணும். அந்த இக்கு சேர்த்துருப்பாங்க, இக்கு சேர்க்காமல் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது 17வது கொஷின், வலிமையின் வழி இல்லை என்கிற பாடல் வரியின் ஆசிரியர் யாருன்றிருக்கு. ஐயூர் மூடவர், அவர் தான் வந்து ஆசிரியர். இது எங்கே இருக்குது அப்படின்னா புதிய புத்தகத்தில் 26வது பக்கத்தில் இருக்குது. இப்போ 26வது பக்கத்தில் தாருக்கு பாருங்கள், ஒரு பாக்ஸ் போட்டிருங்க பாருங்கள். என் ஆற்றலை வலிமையின் வழி இல்லை அப்படி சொல்லிருக்கு என்று ஐயூர் மூடவரார் கூறியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்குது பாருங்கள் ஆன்சரு. அப்போது ஆன்சர் எங்கேருந்து இருக்குது பாருங்கள். ரொம்ப புக் பேக்லேருந்து கேட்கல, புக்கு உள்ளால இருந்து கேட்டுருக்குறாங்க. அப்போ நீங்கள் ஃபுல்லாகவே படித்தா மட்டும் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இப்போ அடுத்த கொஷின், அளவு பெயர்களை தொடர்ந்தும் சொற்களின் இடையில் இறுதியில் மறைந்து இடைச்சொல் வரும் தொகை எதுன்னு கேட்டிருக்காங்க. இது புதிய புத்தகத்தில் 60வது பக்கத்தில் இருக்குது. இதோட ஆன்சரு உண்மை தொகை. 60வது பக்கத்தில் எடுத்தீங்க அப்படின்னா தாருக்கு பாருங்கள், உண்மை தொகைன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உண்மை தொகைன்றது. அப்போ இது தான் அங்கே கேட்டுக்கிறாங்க. இப்போ அடுத்த கொஷின், தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்தல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் யார். இதோட ஆன்சர் ஜெயகாந்தன். இது பழைய புத்தகத்தில் 205வது பக்கத்தில் இருக்குது. நீங்கள் போய் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்து பொறுத்துக்க, சேர்க்கை யாக்கை பிணிந்து வாய்ந்த அப்படின்னு சொல்லிருக்கு. சொல்லு பொருள் இருக்குது. இது எந்த கொஷின் எங்கே இருக்குது அப்படின்னா 148வது பக்கத்தில் புதிய புத்தகத்தில் இருக்குது. தாருக்கு பக்கம் சொல்லும் பொருளும் இருக்கா. சேர்க்கை, படுக்கை, யாக்கை, உடல், பிணிந்து, கட்டி, வாய்ந்த, பயனுள்ள அப்படின்னு இருக்கா. இதுதான் அந்த 23வது கொஸ்டினுக்கு ஆன்சரு. ஓகேவா. இப்போ அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்ட்டுருக்கு. இதோட ஆன்சரு பழைய புத்தகத்தில் 6வது பக்கத்தில் இருக்கும். நீங்கள் போய் அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போது 20வது கொஸ்டின் பார்க்கலாம். 20வது கொஸ்டின் திணை மரம் இருக்குது, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இருக்குது. இதில் இந்த கொஷினுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது. இதோட கொஷினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சி தான் ஆன்சரு. குறிஞ்சினா வேங்கை அப்படிங்கிற மாதிரி வரும். இதோட ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா
புதிய புத்தகத்தில் 108வது பக்கத்தில் இருக்குது. யாருக்கு பாருங்கள், 108வது பக்கத்தில் மரம் எங்கே இருக்குது, யாருக்கு பாருங்கள், அகில் வெங்கை கொன்றை காயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுதாங்க அந்த ஆன்சர். அப்போ இது படிச்சிக்கணும். சாரிங்க, 18வது கொஷின் சொல்லாமல் 19வது கொஷின் சொல்லாமல் போயிட்டேன். 19வது கொஷின் விடுபட்ட சொற்களை கண்டறியன்னு சொல்லிருக்கு. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் உண்டாம் என்று 2 டேஷ் கொடுத்துட்டு ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் என்னென்னா ஆயுள் பெருக்கம் இருக்கும். இது எங்கே இருக்குன்னா புதிய புத்தகத்தில் 24வது பக்கத்தில் இருக்குது. உயிராக நான் இருக்கா, அது கீழே வாயு வழங்கல் அறிந்து செறிந்திடங்கள் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அவை சொல்லியிருப்பாங்க. அப்போ இதுதான் அந்த ஆன்சரு. அப்போ இந்த கேட்கிறதா என் குரலில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 கொஷின் கேட்டுட்டாங்க. இப்போ வாழ்க்கையை எவ்வளோ கடினமாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது நிச்சயம். என் ஆராய்ச்சியை நான் வெல்வேன் என கூறியவர் யாருன்னு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஹாக்கிங் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். இது பழைய புத்தகத்தில் இருக்குது, அதை போய் பார்த்துக்கோங்க. 22வது கொஷின் முன்னாடியே பார்த்துட்டோம். இதுவும் பழைய புத்தகத்தில் இருக்குது. பொறுத்துக்க புதிய புத்தகத்தில் 148வது பக்கத்தில் இருக்குது. இப்போ 24வது கொஷினுக்கு போகலாம். பழைய புத்தகத்தில் 6வது பக்கத்தில் இருக்குது. நீங்கள் போய் அதை பார்த்துக்கோங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கின்றிருக்கு. அழியல் அப்படின்னா குழுகுழுத்த பழம் அழியல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வரும். இப்போ 25வது கொஷின் எழில் முதல்வன் எழுதிய நூல்களில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எதுன்னு இருக்குது. புதிய உரைநடை அப்படிங்கிற நூல் தான் அது. இதுவும் பழைய புத்தகத்தில் 15வது பக்கத்தில் இருக்கும். 26வது கொஷின் சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்தவர் யாருன்றது. இது மு. வரதராசனார். இது எங்கே இருக்குன்னு சரியாக எனக்கு தெரியல, பட்டு இதுவும் 10th புத்தகத்தில் தான் இருக்கணும், அது எனக்கு தெரியல. இப்போ அடுத்து 27வது கொஷின் கேட்ட பாடல் இச்சொல் என்ன தொடரை சேர்ந்தது அப்படின்ட்டு. இது பெயரச்ச தொடரை சேர்ந்தது. இது புதிய புத்தகத்தில் 35வது பக்கத்தில் இருக்குது. பெயரச்ச தொடர் இருக்கா. முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர் எனப்படும் அப்படின்ட்டுருக்கா. கேட்ட பாடல் அப்படின்ட்டுருக்கு. இதுதாங்க ஆன்சரு. நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் அதில் கேட்கக்கூடிய கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்களாக ஒரு சில எடுத்துக்காட்டை போட்டு நீங்கள் அதை சால்வ் பண்ணும்போது தான் நீங்கள் எக்ஸாமில் நீங்கள் இதெல்லாம் வந்து பேசிக்ஸாகவே இருக்கக்கூடிய இலக்கண பகுதியிலேருந்து கேட்கக்கூடிய ஒரு சில கொஷின்ஸ். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு தான் இருக்கணும். இப்போ அடுத்து தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது எது அப்படின்னா மூங்கில். இதுவுமே புதிய புத்தகத்தில் எங்கே படித்த மாதிரி இருக்குது, பட் எனக்கு எங்கன்னு தெரியல. இப்போ 29வது கொஷின் சரியான இணையை தேர்வு செய்க. புதிய புத்தகத்தில் 127வது பக்கத்தில் இருக்குது. பாசவர் வெற்றிலை விற்போன் இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள் 127வது பக்கத்தில் இதில் பாசவர் தான் இருக்குது பாருங்கள். வெற்றிலை விற்போன் இருக்கா. அப்போ இதுதாங்க ஆன்சரு. இப்போ அடுத்த கொஷின் 30வது கொஷின் தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வதும் பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டமுமாக இருப்பது எது அப்படின்னா புலியாட்டம். இது வந்துட்டு பக்கை 112 இருக்குது. இருக்குது பாருங்கள். இப்போ அந்த கொஷினு திருப்பி கேட்பாங்களான்னு தெரியல, பட் அந்த ஆன்சர் கரெக்டாக எக்ஸாக்டாக இல்லை, பட் இதில் வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் இதை படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு இப்போ இது வந்து ஒரு இயல் முடிஞ்சதுக்கப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில நம்ம தெரிஞ்சுக்கணும், பசங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையுமே சேர்த்து படிக்கணும். அதாவது புக் பேக் கொஷினுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஒரு சில தகவல்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதையுமே சேர்த்து நீங்கள் படிச்சிக்கணும். அப்போ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா என்னோடய மென்டர் சொல்லுவார் டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நீங்கள் படித்தா மட்டும்தான் இந்த எக்ஸாமில் நீங்கள் தேர்ச்சி பெற முடியும். இப்போ 30 கொஷினும் பார்த்துட்டோம். இப்போ இதில் கிட்டத்தட்ட 18 கொஷின் தமிழ் புதிய பதிப்பில் தான் கேட்டுக்கிறாங்க. இப்போ இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னா 2025 பிஜிடிஆர்பியில் நடந்த கொஷின் பேப்பரையும் நான் அதே மாதிரி எடுத்து போடுறேன். பட் அது தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு அந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாயிடும். ஸோ நீங்கள் எப்படி படிக்கணுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த 30 கொஷின்ஸை நீங்களும் போய் புத்தகத்தை எடுத்து நீங்கள் தேடி பாருங்கள். அந்த கொஷின் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்படி பார்க்கும்போது மட்டும் தான் உங்களுக்குள்ள ஒரு ஐடியா வரும். நீங்கள் எப்படி படிக்கணும் இந்த எக்ஸாமுக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஐடியா தோணி நீங்கள் நல்லா படிப்பீங்க. ஏன்னா இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக நீங்கள் எழுதி தான் ஆகணும். எழுதி பாஸ் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மெயின் பேப்பர் திருத்துவாங்க, ரிசல்ட் வெளியே விடுவாங்க. இந்த எக்ஸாம் எழுத போகிறோன்னு ஒரு சின்ன தகவலும் சொல்கிறேன். பிஜிடிஆர்பியில் நடந்த எக்ஸாமில் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் மொத்தம் 4080 பேரும் இன்னமும்
எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. இதில் 2800 பேர் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஃபெயில் மட்டும் ஆயிருந்தாங்க. அப்போனா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதை அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போடாதீங்க. நீங்கள் இதை எழுதினா மட்டும்தான் நீங்கள் வந்து பேப்பரே திருத்துவாங்க. நிறைய நண்பர்கள் இன்னமும் வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் மெயின் எக்ஸாம் நல்லா எழுதினேன், இந்த எக்ஸாம் நல்லா எழுதாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கும் நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.